திருவொற்றியூர் அஜாகஸ் புதிய பேருந்து நிலையம் பகுதி. அதிகாலையில் நடந்த கொலை சம்பவத்தின் அதிர்ச்சியிலிருந்து வியாபாரிகளும் ஆட்டோ ஓட்டுநர்களும் இன்னும் மீளவில்லை. ரத்தம் வழிந்தோடிய ஒரு இடத்தை காவல்துறையினர் சாக்கால் மூடி வைத்திருந்தனர். கொல்லப்பட்டவர் 27 வயதான ராசையா. சென்னை அஞ்சுகம் நகரை சேர்ந்த பிரபல ரவுடி. இவர் மீது அடிதடி, வெட்டுக்குத்து, கொலை முயற்சி, வழிப்பறி என 20க்கும் மேல் வழக்குகள் நிலுவையில் உள்ளது. போதைக்கு அடிமையான ராசையா கை செலவுக்கு பணம் இல்லை என்றால் உடனடியாக கத்தியை நீட்டி வசூல் வேட்டையில் இறங்கிவிடுவார் என சொல்லப்படுகிறது. அப்படிதான் ஓரிரு நாட்களுக்கு முன்பாக ஆட்டோ ஓட்டுநர் முரளி என்பவரிடம் மாமூல் கேட்டு தகராறில் ஈடுபட்டிருக்கிறார் ராசையா. ஆனால் அந்த மிரட்டலுக்கு முரளி அடிபணிய மறுக்கவே அவர் ஆட்டோவில் கஞ்சா ஓட்டுவதாகவும் அதனை காவல்துறையிடம் போட்டு கொடுக்காமல் இருக்க தனக்கு கட்டிங் தர வேண்டுமென கண்டிஷன் போட்டிருக்கிறார். இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றி கைகலப்பில் முடிந்திருக்கிறது. நடுரோட்டில் ரவுடியிடம் அடிவாங்கியதை முரளியால் ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை. தன்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து ராசையாவை தீர்த்து கட்ட முடிவு செய்திருக்கிறார். சம்பவத்தன்று அதிகாலையில் ரவுடி ராசையா அஜாகஸ் பேருந்து நிலையம் அருகே நண்பர்களுடன் அமர்ந்து மது அருந்துவது முரளிக்கு தெரிய வந்திருக்கிறது. சிறிதும் யோசிக்காமல் கூட்டாளிகளோடு சேர்ந்து ராசையாவிற்கு சுத்து போட்டு இருக்கிறார். அதிகாலையிலேயே போதையில் மிதந்து கொண்டிருந்த ராசையா மீது கண்ணிமைக்கும் நேரத்தில் அடுத்தடுத்து வெட்டு விழுந்திருக்கிறது. வலி தாங்க முடியாமல் ராசையா ஓடிய போதும் அவரை விடாது பின்தொடர்ந்த முரளி குரூப்ஸ் அவரை சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு ஆட்டோவில் தப்பி சென்றிருக்கிறார்கள். சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தனிப்படை அமைத்து கொலையாளிகளை தேடி வருகின்றனர்.